கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. வாசித்த இந்த வசனத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த நல்ல வசனம். ஏசபேல் என்று அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி, இவருடைய வாழ்க்கை முறைகள் சரியில்லாத வாழ்க்கை முறைகள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையே நாசம் பண்ணியிருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பத்தை அழித்திருக்கிறார்கள். இவருடைய எல்லா விதத்திலையும் ஒரு பிசாசுக்கு ஒப்புமையாய், சத்துருக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்ட ஒரு லேடி தான் இவங்களா இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எலியா என்கிறவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் இருக்கிறார். அவரை பார்த்து, நீ ஏற்கனவே இப்படி இப்போ என்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும் நீ முடிச்சிட்ட, எல்லாரையும் கொண்டுட்ட, அந்த ஒவ்வொரு நபர்களுக்கு தக்கதாய் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள நாளை இந்நேரத்துல நீ என்னுடைய ஆட்களுக்கு எந்த காரியத்தை எல்லாம் செய்தாயோ அந்த காரியத்தை 24 மணி நேரத்துக்குள்ள நான் செய்வேன். நீ என்னுடைய ஆட்கள் எல்லாம் நீ கொண்டுட்ட, அவங்களுடைய தலையை துண்டித்து போட்டாய். என்னுடைய பவரை யூஸ் பண்ணி, என்னுடைய திறமையை யூஸ் பண்ணி, என்னுடைய ஆட்களை யூஸ் பண்ணி நான் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னுடைய தலையை நான் எடுத்துருவேன், நான் பழிக்கு பழி வாங்குவேன். 24 hours ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாங்க. உடனே தேவனுடைய மனுஷனாகிய எலியா, இதுவரையிலும் யாருக்கும் பயப்படாதவர், எத்தனையோ பேருக்கு முன்பாக சவால் விட்டவர், இந்த டைம்ன்ற ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணின உடனே ரொம்ப வெறுத்து போய், ஐயோ அவ்வளோதான், நம்மளை கொன்றுவாங்க போல தெரியுது, நமக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் பிரயாணப்பட்டு அங்கே போய் ஒரு வேலைக்காரனை நிற்கிற வச்சு, அதுக்கு பிறகு ஒரு நாள் பிரயாணப்பட்டு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, அவன் போதும் கர்த்தாவே, நான் வாழ விரும்பல, அவங்க கையில நான் சாகிறத விட, அந்த ஆட்கள் என்னை கொல்றதை விட நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், நான் அவங்க கையில மடிஞ்சு போனா நல்லா இருக்காது, அது உங்களுடைய நாமம் தூசிக்கப்படும் அப்படின்னு அந்த இடத்துல ஜெபிக்கிறதை குறித்து இந்த வேதத்துல வாசிக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சாட்சியை நான் சொல்லி, இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேயே ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ரவுடியை துடியலூர் பக்கத்தில் ஒரு பெரிய மனிதனை அப்படியே நிறைய பேர் சேர்ந்து நடு ரோட்டிலே வெட்டி அவர்கள் அப்படியே சிதைத்து கொண்டுட்டாங்க. அதனால அவர்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் பெரிய போராட்டம் வெடிச்சு, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேர் என்னுடைய நினைவு தெரிஞ்சு ஊரடங்கு அப்படின்றத அப்போதான் நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி ஒரு பெரிய புரளி உண்டானது. அது தாண்டி ஒரு வாரம் தாண்டி எப்பவுமே நம்முடைய திருச்சபையிலே இந்த ரத்னபுரி ஏரியாவில் ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிற ஒரு வாலிப தம்பி இருக்கிறார். ஒரு 30 வயதுக்கு மேலே இருக்கும். அவர் எப்பொழுது வந்தாலும் என்னை சந்திப்பார். சில நேரத்தில் நான் சில உதவிகளை செய்தி அனுப்புறது அவருக்கு வழக்கம். 21 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும்போது நம்ம அந்த வசன கார்டு கொடுப்போம். அந்த கார்டு நிறைய மிச்சம் இருக்கும். அப்போ ஒரு 100 கார்டு 50 கார்டு எடுத்துகிட்டு போவார். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த கார்டை கொடுத்து, அந்த வசனத்தை கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வருகிறது ரொம்ப நல்ல பழக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். பரவாயில்ல, இந்த வயசுலேயே இந்த மாதிரி ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு ரொம்ப அவரை என்கரேஜ் பண்ணுவேன். ஆனால் திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு இந்து நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், சார் இந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா, அவர் இங்கே என் பக்கத்தில் தான் இருக்காரு, ரொம்ப பலவீனமாக இருக்காரு, அவர் ரொம்ப மனசு சரியில்லாமல் இருக்காரு, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, பண்ண முடியுமா? உடனே நான் சொன்னேன், தாராளமாக கூட்டிட்டு வாங்க, நம்ம அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால், அவர் என் முன்னாடி உட்கார்ந்தாரு. ஆனால் எங்கெங்கயோ பார்த்து பயப்பட்டுட்டே இருக்கிறாரு. ஐயோ பாஸ்டர், என்ன அடிக்க வர்றாங்க போல, என்ன கதவை மூடுங்க, கதவை சாத்துங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த இடத்துல இருக்கிற கதவை சாத்துங்க, இது வழி வந்துருவாங்க போல தெரியுது, என்ன கொஞ்சம் பத்திரப்படுத்துறீங்களா, நம்ம வெளியே இருந்து பேச வேண்டாம், நம்ம ரூமுக்குள்ள போய் பேசுவோமா? இப்படி ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்தில் அவர் மாறி இருந்தார். என்ன ஆச்சு, உங்களுக்கு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாய் கேட்க என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த சாஸ்திரி ரோடு நமக்கு இருக்கிற இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற, உங்களுக்கு தெரியும், ரத்னபுரியில் சாஸ்திரி ரோடுன்னு ஒரு வீதி இருக்கிறது. அந்த வீதியில இவர் அடிக்கடி ட்ராக்ஸ் கொடுக்கறது அவருக்கு வழக்கமா இருந்துச்சு. அப்போ அந்த ஏரியாவில் ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு 7-8 பசங்க எப்பொழுதுமே உட்காந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, பேசுறது, சும்மா வம்புக்கு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கூட்ட பசங்க அங்கே எப்பவுமே உட்காந்துருப்பாங்க. இவர் அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போகும்போது ஒரு பையன் இங்கே வா அப்படி கூப்பிட்டு, என்ன கொடுக்குற, ட்ராக்ஸா? அப்படியா, நீ ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறியா? கொஞ்ச நாளாவே உன்னை நாங்கள் விசிட் பண்ணி நாங்கள் ஒன்று கவனிச்சு தான் இருக்கிறோம், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையுமே மதம் மாத்திரன்னு நினைக்கிறேன், பாரு ஏற்கனவே ஒருத்தன் 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார், ஞாபகம் இருக்கும் அவனுக்கு, நாங்கள் தான் அவங்கள போட்டோம், நானும் எங்க டீமும் சேர்ந்து தான் போட்டோம், அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான் போடப்பட்டிருக்குது, நீ தான் எங்களுடைய அடுத்த டார்கெட், பாரு அடுத்த 1 வாரத்துக்குள்ள நீ விழுந்துருவேன், உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்காக கூட இருக்கிற பசங்களோட சேர்ந்து, இவர் வெகுளியான மனுஷன், இவர் ரொம்ப சாஃப்டானவர்னு தெரியும், இந்த வார்த்தையை கேட்டா அந்த மனுஷன் பயப்படுவான்னு தெரிஞ்ச உடனே அவனை சும்மா பயப்படுத்தி வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த பையனை பிடிச்சி மிரட்டுன்னு மிரட்டிட்டாங்க. அவ்வளவுதான். அங்கேயே இந்த வார்த்தையை கேட்டு பயந்து
இன்னும் 24 மணி நேரத்தில் என்னை கொன்றுவாங்க போல தெரியுது, நான் செத்துருவோம் போல தெரியுது, அடுத்த ஸ்கெட்ச் நான் தான், அடுத்த அவங்களுடைய டார்கெட் நான் தான் அப்படின்னு மனதில் போட்டு குழப்பி பைத்தியம் நிலைமைக்கு மாற்றப்பட்டு அவரை திரும்ப தேற்றி தட்டி கொடுத்து தைரியப்படுத்தி கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமமாயிருச்சு. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற டெட்லைனை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில சில நேரத்திலே ஒரு டெட்லைன், கடைசி லைனை நிறைய பேர் நியமிச்சிடறாங்க. அவ்வளவுதான், உன்னுடைய வேலையில நீ இதுக்கு மேல முன்னேற முடியாது, உன்னால இதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது, உன்னால இதுக்கு மேல உழைக்க முடியாது, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது நடக்காது, இந்த திருமணத்தை நீ நடத்தவே முடியாது, இத்தனை நாட்களும் நடக்காதான் நடக்க போகுது, இல்ல ஒரு 7 வருஷத்துக்குள்ள நீ முடிஞ்சிருவ, 3 மாசத்துக்குள்ள நீ முடிஞ்சிருவ, உன்னுடைய ஜீவன் இத்தனை நாள் தான் இருக்கும். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை குறித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்தோ ஒரு டெட்லைன், கடைசி லைனை நியமிச்சு இப்படித்தான் ஆக போகுதுன்னு சொல்லுவார்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இல்ல, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம், அந்த நாள், அந்த காரியம் கண்டிப்பாக நடக்க போகிறதே இல்லை. கர்த்தர் அவர்கள் குறித்த அந்த கோட்டை தாண்டி, அந்த சூழ்நிலையை தாண்டி, அந்த வார்த்தைகளை தாண்டி உங்களையும் என்னையும் வளர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உடைய மனதிலே பாரமா இருக்கலாம், பாஸ்டர் கண்டிப்பாக அவர்கள் அந்த காரியத்தை நியமிச்சுட்டாங்க, இத்தனை நாள் கெடு கொடுத்துட்டாங்க, இத்தனை நாளைக்குள்ள நீ சரி பண்ணலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல நான் அதை திரும்பி கட்ட முடியாது, அதை திரும்பி எடுக்க முடியாது, என்னென்னமோ உங்களுடைய மனதில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, என்னுடைய பிள்ளைக்காக தான். நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு எல்லையை நியமிச்சாங்க, ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். என்னுடைய மனதிலே எழும்புகிற காரியத்தை பார்த்தா இன்னும் ஒரு 6 மாசம் தான் தாங்கும் போல தெரியுது, இன்னும் ஒரு 3 நாள் தான் தாங்கும் போல தெரியுது, அதுக்கு மேல கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எலியாவை பார்த்து அந்த யேசபேல் சொல்றாங்க, 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள எங்க ஆட்களுக்கு நீ என்ன செஞ்சியோ அதை உனக்கு நான் செய்யறேன், உனக்கு ஒரு கெடு விதிக்கிறேன், உனக்கு ஒரு நாளை நான் நியமனம் பண்றேன், உனக்கு ஒரு கோடை நான் போடுறேன், கண்டிப்பா 24 மணி நேரத்துக்கும் உள்ள உன்னை கொன்றுவேன்னு ஒரு சவால் விடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எலியா ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 41 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனுடைய காலங்களை நீடிக்க பண்ணினார், அவனுடைய ஊழியத்தை நீடிக்க பண்ணினார். அவர்கள் நியமித்த அந்த காரியம் நடக்கவில்லை, அவர்கள் பேசின அந்த காரியம் நடக்கவில்லை, அவர்கள் தீர்மானம் பண்ணினதை தாண்டி ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால், மனிதர்கள் நமக்கு நியமித்த அந்த கடைசி லைனை தாண்ட பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரையிலும் ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய குடும்பத்திலே சில காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். அவன் நியமித்த நேரம் நடப்பது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் அதை தாண்டி உன்னை நான் வளர்த்துவேன், அதை தாண்டி உன்னை நான் உயர்த்துவேன், அதை தாண்டி நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் நியமித்ததை கர்த்தர் சின்னாபின்னமாக்கி போடுவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். கரங்களை எல்லாரும் மேல தட்டி இந்த வார்த்தையை ஆமோதித்து, இந்த வார்த்தையை ஆமோதித்து, ஆமே, எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த டெட்லைனை அழிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, நான் ஸ்பேஸ் பண்ணுவேன், நான் எதிர்கொள்ளுவேன். எதை எதிர்கொள்ளுவேன்னா, மனிதர்கள் எனக்காக நியமித்த அந்த டெட்லைனை நான் எதிர்கொள்ளுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஒரு சில மனிதர்கள் அவருடைய எதிரிகள் வந்து அவர்களுக்கான ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறித்த நேரமும் அவர்கள் குறித்த நாளும் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கடக்க பண்ணினது போல நான் நம்புறேன், நம்மையும் கர்த்தர் கடக்க பண்ணுவார்.
அந்த தடைகளை தாண்டி நீங்கள் உயர போகிறீர்கள். அந்த வலிகளை தாண்டி நீங்கள் உயர போகிறீர்கள். அந்த மனுஷனுடைய வார்த்தையை தாண்டி நீங்கள் உயர போகிறீர்கள். அந்த பயமுறுத்தல்களை தாண்டி கர்த்தர் உங்களை நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் உங்களை உயர பண்ண போகிறார். ஆமென். அந்த மனிதர்கள் நியமித்த அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற போகிறார். அந்த ரிசல்ட் கொடுத்த அந்த ரிசல்ட்டை மாற்றி அதனுடைய குறிப்பிட்ட நாளை மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறதுல கூட எத்தனையோ பேருக்கு மரண நாள் நியமிக்கப்பட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறீர்கள். இன்னும் 24 மணி நேரம் தாண்டி தான் சொல்ல முடியும் சார், 6 மணி நேரம் தாண்டி தான் சொல்ல முடியும் சார். இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம மரண பள்ளத்தாக்குல நடந்து வந்தோம். நிறைய பேர் நமக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறைய மருத்துவமனைகள் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இல்ல முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது, இதுக்கு மேல என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், ஒரு சிலரை கர்த்தர் இந்த இடத்திலே மனிதர்கள் நியமித்திருக்கிற அந்த நேரத்தை மாற்றி இன்றைக்கு மற்றவங்களுக்கு முன்பாக ஜீவனோடு நிறுத்தி இருக்கிற கர்த்தர், மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிற கர்த்தர் கரங்களை தட்டும் போதே ஆமென் ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிற அந்த டெட்லைனை எடுத்து போட்டு என்னை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களுடைய படிப்பு உங்களுக்கான வழியை நியமிக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி உங்களுக்கான ஒரு டெட்லைனை வைக்க முடியாது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உங்களுக்கான அந்த காரியத்தை செய்ய முடியாது. நான் நம்புறேன், உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கான ஒரு கோட்டை போட்டு இதுக்கு மேல அவ்வளோதான் இதனை செய்ய முடியாது என்று நியமித்தாலும் அதை விட பெரிய பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். ஞானம் படைத்தவர் அவரோடு கூட இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தர் இதுவரையிலும் உங்களை முடக்கி வைத்திருந்த அந்த உங்களை மாற்றி உங்களை உட்கார வைத்த அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து ஆமென் உங்களை வளர பண்ணி பெருக பண்ணி ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் தாண்டி தாண்டி யோசேப்பை போல கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், ஆனால் அவனுடைய வில்லையோ கர்த்தர் உறுதியாயிருக்க பண்ணுகிறவன். கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மனிதன் எனக்காக நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை ஸ்பேஸ் பண்றதற்கு ஒரு கிருபை தருகிறவர், அதை எதிர்கொள்றதற்கு எனக்கு பலன் தருகிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிர்கொள்றதுக்கு பலன் தருகிறவர். இப்பொழுது என் பிள்ளைக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற மனுஷனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கோடு அழியப்படுவதாக. சத்தத்தை உயர்த்தி என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கிறது. ஆமென். கர்த்தர் அந்த சத்துரு போட்ட அந்த கோட்டை கர்த்தர் அழிக்கிறார். யாரெல்லாம் கெடு கொடுத்தார்களோ அதை அழிப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது உன்னுடைய முடிவு அல்ல, அது உங்களுடைய முடிவு அல்ல. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் போடுகிற அந்த டெட்லைனை நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்காக மனிதர்களோ சொந்தக்காரர்களோ மருத்துவமனையோ இல்லை என்றால் உங்களுடைய சூழ்நிலையோ உங்களுடைய படிப்போ உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை நீங்க ஒரு 3 விதத்தில் நீங்க ஸ்பேஸ் பண்ணி 3 விதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளணும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை, நாம் அவனை கொன்று இந்த குழிகளிலே ஒன்றிலை அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்துதல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு
தப்புவித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சம்பவம்னா, இந்த யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான, தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமான பாவங்களை தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாருக்கும் அவன் மேல ஒரு பெரிய பொறாமை உண்டாயிருது. இல்ல, இவன் இப்படியே விட்டா சரி வராது, இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான், இவன் நம்முடைய காரியத்தை எல்லாம் அப்பாட்டத்துல சொல்லி கொடுக்கிறான். அதற்காக அவர்கள் ஒரு நாளை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல, இவன் அழிக்கிறதுக்கு அவங்களால முடியல. ஆனா இப்போ திடீரென்று ஒரு நாள் வருது, யாருமே இல்லாத அந்த வனாந்தரமான இடத்துல தன்னுடைய சகோதரர்கள் சுற்றி நிற்கும் போது இந்த யோசேப்பு ஒருத்தன் தனிமையாக அவன் சிக்குகிறான். அப்ப அவனை தூரத்துல பார்த்த உடனே சொல்றாங்க, இதுவரைக்கும் உனக்கு நான் டைம் நான் உங்களுக்கு கொடுக்கல, இதுவரைக்கும் உனக்கு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா இப்போ நீ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நாங்க எல்லாம் உனக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் நீ அப்பாவை சந்திக்கிற கடைசி நாள், இதுதான் நீ உலகத்தை பார்க்கிற கடைசி நாள், இதுதான் உங்களுடைய சொப்பனத்திற்கு விளக்கத்துக்கு முடிவு வருகிற நாள். நீ சொப்பனம் பார்த்து எல்லாருக்கும் சொல்லி இந்த சொப்பனம் நிறைவேறும் நிறைவேறும் நீ சொல்லிட்ட, ஆனா கண்டிப்பாக இந்த சொப்பனம் என்ன பண்ண போறதில்ல, நிறைவேற போறதில்ல. உன்னுடைய தரிசனத்திற்கு, உன்னுடைய சொப்பனத்திற்கு இன்றைக்கு ஒரு இறுதி நாள். நாங்க ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய கையிலிருந்து உன்னை யாருமே தப்புவிக்க முடியாது, இந்த இடத்தை விட்டு நீ போக முடியாது, இனி உன்னுடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அப்படி நினைத்தார்கள். ஆனா ஆண்டவரோ யோசேப்போடே இருந்து கர்த்தர் அவர்கள் நினைத்த அந்த லைனை கர்த்தர் மாற்றி அவனை வளர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக மனிதர்களோ சூழ்நிலையோ உங்களுக்காக ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க முதல்ல நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு விரோதமாக எந்த மனிதர்களும் முடிவை குறிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. உங்கள் தரிசனம் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொப்பனம் அது கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுத்ததை மனிதன் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த சக்திகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த தரிசனத்தை ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் எனக்கான வாழ்க்கையினுடைய லட்சியத்தை குறிக்கிறவர் மனிதன் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, என் சூழ்நிலை அல்ல, கர்த்தரே. கைகளை தட்டி ஆமென். ஆண்டவரே, முழு பலத்தோட கர்த்தரே, என்னுடைய காலங்கள், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய உயர்வு, இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுகிறவர் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே நிர்ணயம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் எதிர்கொள்ள போறேன். எனக்கு விரோதமா என்னுடைய யோசனையினாலே கட்டப்பட்ட, என்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் வைத்திருக்கிற அந்த முடிவு மனதுக்குள்ளே தீவிரமாய் ஒருவேளை பிரச்சனைகள் கொந்தளித்து வரும்போது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் முடிவை நாங்க கட்டிட்டோம், இந்த இடத்துல இருந்து உன்னை யார் தப்புவிப்பார், இந்த இடத்துல இருந்து உன்னை யார் காப்பாற்ற முடியும், எங்களுடைய கைகளுக்கு உன்னை தப்புவிக்கிறதுக்கு யார் இந்த வனாந்தரத்தில் உனக்காக வரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சிக்கலிலே மாட்டி இருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை முழுக்க எனக்காக தான். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் உடஞ்சு போய் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன், இல்லைன்னா எனக்காக ஒரு லைனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. எனக்காக சுற்றி இருக்கிற எல்லாருமே, என்னுடைய குடும்பம் முதற்கொண்டு அதை செய்து விட்டார்கள். ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், உனக்கு அந்த முடிவு நாளை நியமிப்பதற்கு மனுஷனுடைய கையிலே ஒரு நாளும் கர்த்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் எந்த மனிதனும், சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அது ஞானமுள்ள மனிதனா இருக்கலாம், பலருடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி காரியங்களை பார்த்தவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எண்ணங்களுக்கு மேலாக என்னை வழி நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் எனக்கான அந்த டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்று நான் நம்புகிறேன்னு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். எந்த மனிதனும் எனக்காக அதை நிர்ணயிக்க முடியாது.
எனக்கு நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். எனக்கு நிர்ணயம் பண்ணுகிறது பரலோகம். எனக்கு நிர்ணயம் பண்ணுகிறது அவருடைய வார்த்தை. நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கான எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிறவர், எனக்காக வழிகளை நிர்ணயம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. நம்பர் 1, முதலாவதாக எனக்காக மனிதர்கள் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இல்லைன்னா ஒரு டெட்லைனை வைக்கும் போது நான் முதல்ல அதை எதிர்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த மனிதனும் எனக்கான முடிவை வைக்க முடியாது. எந்த மருந்தும் எனக்கான முடிவை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதில் ஆணித்தரமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதில் ஆமென் சொல்லுகிறீர்கள்? யார் இந்த வார்த்தையை இன்னி ஒரு டைம் உங்களை பார்த்து உங்க பிள்ளைகளை பார்த்து உச்சரித்தாலும் நீங்க உடனே மனசுக்குள்ள நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் பட்சத்திலேயே இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்கிற மனிதன் யார்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு முன்பாக நிற்கும் போது மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நான் ஜெபம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. இங்கே நிறைய பேருடைய குடும்பம் இருக்கிறது. நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிறைய மனிதர்கள் அப்படிப்பட்ட சுவர்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். உங்க பிள்ளை இப்படி இருக்கிறா, அதனால இது நடக்காது. உங்க மகன் இப்படி இருக்கிறா, அதனால இப்படி நடக்காது. இது இப்படி இருக்கு, அதனால இது நடக்காது. இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நிறைய பேர் சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவர் அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ண பண்ண கர்த்தருடைய வல்லமை நிறைய பேர் மேல தொட்டு கொண்டிருக்கிறது. நிறைய வம்சங்கள் மேல கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறது. இல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிறைவேறாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சொப்பனம் எல்லாம் பொய்ன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீ ஜெபிச்சது பொய், நீ உபவாசம் இருந்தது பொய், இது எதுவுமே நடக்காது, உன் பிள்ளை விஷயத்துல இது நடக்காது, உன் குடும்பத்துல இது நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார். மனிதன் உங்களுடைய பிள்ளையை குறித்து அந்த நாளை அந்த காரியத்தை நியமிப்பதற்கு மனிதன் யார்? மனிதர்கள் யார்? அவர்கள் யார்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாட்களை நியமிக்கிறதற்கு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. என் பிள்ளையினுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தினால் அந்த தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. இப்பொழுது அந்த மதிலை நிறைய பேர் தாண்டுகிறீர்கள். அந்த அக்னியை நிறைய பேர் தாண்ட போகிறீர்கள். சோ அந்த லைனை நிறைய பேர் தாண்ட போகிறீர்கள். உங்களை சுற்றி கட்டி வைத்திருக்கிற அந்த மதில் சுவர்களை கர்த்தர் தாண்டக்கூடிய பலன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் நடக்க போகிறது, பிரமிப்பாய் நடக்க போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களை கர்த்தர் காண பண்ண போகிறார். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். சொந்த தாய் தகப்பனாலே உண்டாக்கப்பட்ட ஹல்லேலூயா அந்த எல்லை கோடுகளை முறிக்கிற கர்த்தர் இதோ நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 1, முதலாவதாக நான் எனக்காக மனிதர்கள் எந்த ஒரு முற்றுப்புள்ளியையும் எந்த ஒரு லைனையும் வைக்க முடியாது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது 43வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது 43வது வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருக்கபடி அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மிகப்பெரிய ராட்சதனான கோலியாத் சின்ன அந்த தாவீதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்றான், ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்றான். நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்ப்பா, நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நீ என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிற? பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, ஆனால் நான் இன்று உன்னை கொன்று உன்னுடைய மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் உணவாய் கொடுத்து விடுவேன்.
அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை நிலைப்படுத்தும் போது சுத்தி இருக்கிற நிறைய பேரு, ஆமாப்பா இவன் சவால் விட்டா கண்டிப்பா இவன் செஞ்சிருவான், இவன் ஒரு காரியத்தை தொடங்கினான்னா கண்டிப்பா செய்யாம இருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய மனிதன் தாவீது, சின்ன பையன், கோலியாத் மிகப்பெரிய ஆள், கண்டிப்பா அவன் சொல்லுகிற வார்த்தை தான் நடக்க போகிறது, தாவீது சொல்ல போகிற வார்த்தை நடக்க போவதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கோலியாத் தாவீதிற்கு நியமித்த அந்த டெட்லைன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 2, ஒரு தேவனுடைய பிள்ளை நமக்கு விரோதமாய் மனிதர்கள் நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை எதிர்கொள்ளும் போது, அதை ஸ்பேஸ் பண்ணும்போது நீங்க நினைக்கக்கூடிய இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதாக மனிதர்கள் எனக்கு அந்த டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்கிற நம்பிக்கை. நம்பர் 2, இரண்டாவது, அவர்கள் வார்த்தையை காட்டிலும் என் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, பவர்ஃபுல்லான வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, அது சகலவற்றையும் செய்கிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த அதிகாரமும் நிற்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த பவரும் செயல்படாமலே போகும். எந்த இடத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் உருவாக்கும். ஒன்றும் இல்லாமையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் உருவாக்கும். எனக்கு முன்பாக இருக்கிறது எத்தனை மனிதனுடைய வார்த்தையா இருந்தாலும் அந்த மனிதனுடைய வார்த்தையை காட்டிலும் என் கர்த்தருடைய வார்த்தை மேலானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை விட உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அதிகாரம் அதிகம், அதனுடைய பவர் அதிகமா இருக்கிறது. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு பேங்க் கொடுத்த அந்த டெட்லைனை விட என் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அதை விட பவர்ஃபுல்லானது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற நிலைமையை பார்த்து மருத்துவர்கள் கொடுத்திருக்கிற அந்த ரிசல்ட்டை விட என் கர்த்தருடைய வார்த்தை பவர்ஃபுல்லானது. ஆமென் என்று விசுவாசிக்க அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரதர், கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. என் அன்பு தாய் தகப்பனே, உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என் வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, என் வார்த்தையிலே சுகம் உண்டு, என் வார்த்தையிலே மகிமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை எதையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றுக்கும் ஆணிவேராயிருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடுவது இல்லை. சூழ்நிலை எதிராக இருக்கலாம், மனிதர்கள் எதிராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிச்சயமாகவே அது சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை நிறைவேறாமல் போகாது. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சோ நான் போய் நிற்பேன். எனக்கு இதுவரையிலும் பேசப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஒதுங்கி பயப்பட்டு சோர்ந்து போய் இப்படி ஆயிருமோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இனி போய் நிற்கணும். எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னா, நான் அதை எதிர்கொள்ளுவேன். எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதை நான் எதிர்கொள்ளுவேன். எப்படி எதிர்கொள்ளுவேன் என்று சொன்னால், நீ பேசுகிறது உன்னுடைய சரீர பலத்திலே பேசுகிறாய். கோலியாத்தே, நீ 10 பேரை அடிச்ச அந்த விஷயத்துல நீ பேசுற. உனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நான் உருவத்தில் சின்னவனா இருந்தாலும் உன்னுடைய வார்த்தைக்கு பலன் அல்ல, ஆனா எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகுந்த. ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் பலன் உண்டு, பலன் உண்டு. அது பெரிய வார்த்தை, அது பெரிய வார்த்தை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி சொல்லுங்கள். அந்த வார்த்தை நிலைவர பண்ண போகிறதற்காக நன்றி. எல்லாருக்கும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை 5 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் கர்த்தர் இன்றைக்கு அந்த தோண்டப்பட்ட அந்த மூடப்பட்ட துறவுகளை தோண்டுகிறது போல கர்த்தர் அந்த வார்த்தைகளை இன்றைக்கு மறுபடியும் எடுத்துகிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை உம்முடைய அடியனுக்காக மறுபடியும் ஒரு விசை நினைத்தருளும். கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விசுவாசிக்க பண்ணின அந்த வாக்கு தத்தத்திற்கு கர்த்தர் மறுபடியும் உயிர் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபம் பண்ற இந்த வார்த்தையை கேட்க கேட்க அப்படியே ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் அப்படியே நடக்க போகிறது. சிஸ்டர், இது உண்மையான விஷயம். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு 5 வருடத்திற்கு முன்பாக உங்களை நம்ப பண்ணின வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை
உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை, உங்களை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை, உங்கள் தொழிலை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை. ஆமென், ஆமென். உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை மறுபடியும் என் தேவன் நிலைப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. நம்பர் 1, முதலாவதாக மனிதர்கள் எனக்காக நியமித்திருக்கிற அந்த டெட்லைனை நான் எப்படி எதிர்கொள்ள போறேன், எப்படி ஸ்பேஸ் பண்ண போறேன்னா, நம்பர் 1, அவர்கள் பேசுகிறதற்கு அவர்கள் மனிதர்கள் எனக்கான அந்த லைன் அவங்க என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க சத்தமா, எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் சில நேரங்களில் நினைப்பேன், ஸ்கூல் படிக்கிற நாட்களிலே அதிகமான வார்த்தை என் காதுகளில் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே டீச்சர்ஸினுடைய வாயிலிருந்து வர்றது என்ன தெரியுமா, படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ மாடு மேய்க்கிறது தான் லாயக்கு. இந்த வார்த்தையை நிறைய டீச்சர்ஸ் வாயில உச்சரிப்பாங்க, பொதுவாகவே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நிறைய வார்த்தையை நான் அப்படி தான் கேட்டிருக்கிறேன். எல்லாரும் வந்து கனவு என்ன, எதிர்காலத்தில் என்ன ஆக போறீங்க அப்படின்னு பிள்ளைகளை எழுப்பி விட்டு கேட்டாங்கன்னா, அவனை விட பெஸ்ட்டாக நம்ம சொல்லணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர, டாக்டர் ஆகணும்னு சொல்லுவோம், அந்த டாக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க எழுப்பி விடும்போது அவனை விட ஹை போஸ்ட் ஏதாவது இருக்கா, அதை சொல்லலாம் தான் அப்படின்னு நினைப்போம். நானும் அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், உனக்கு ரொம்ப நினைப்பு ரொம்ப ஜாஸ்தி தான், நீயாவது டீச்சர் ஆகுது, நீயாவது பிஸ்னஸ் மேன் ஆகுது, நீயாவது. ஆனால் நான் நம்புகிறேன், என்னுடைய படிப்பை வைத்து, என்னுடைய முகத்தோற்றத்தை வைத்து, என் தகப்பனார் தாயாருடைய அந்த வாழ்க்கையை வச்சு எனக்காக ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணவங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி, மனிதர்கள் உனக்கான டெட்லைனை ஃபிக்ஸ் பண்றதற்கு அவர்கள் யார், அவர்கள் யார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததோட முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததோட முடிஞ்சிருச்சு. எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, உனக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறதற்கு அவர்கள் யார், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு அவர்கள் யார், அவர்கள் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் உரிய மொத்த காரியத்தையும் கர்த்தர் ஒருவரே செய்கிறவர், ஆண்டவர் ஒருவரே செய்கிறவர். அவருடைய கரத்திலே இருக்கிற இசை கருவி நம்ம, அவருடைய கரத்திலே இருக்கிற புல்லாங்குழல் நம்ம, அவர் நம்ம கரத்தில் எடுக்கிறாரு, அவர் கையிலே இருக்கிற களிமண் நம்ம. அவருடைய கையில நம்ம கெட்டே போனாலும், அவருடைய மன விருப்பத்தின்படி கெட்டு போன அந்த களிமண்ணை தூக்கி வெளியில போடாம ஒரு சுத்தமான ஒரு நல்ல கருவியாய் நல்லதாய் மாற்றுவதற்கு, ஆமேன் ஆமேன் ஆமேன், அப்படியே அப்படியே ஆமேன், உருவாக்கி கொண்டு இருக்கும் போதே அவருடைய கையிலே பாத்திரம் கெட்டு போனதை பார்த்து சுற்றி இருக்கிற எத்தனை பேர் வேண்டும் என்றாலும், இல்ல இந்த பாத்திரம் இனி உங்க கையில உருப்படாது, அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த மண்ணை எடுத்து இன்னொரு பாத்திரமா வனைஞ்சுக்குங்க அப்படின்னு சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் யோசனை இருந்தாலும், அந்த மண்ணை தூக்கி போடுகிறதும் அந்த மண்ணை திரும்ப எடுத்து ஒரு கருவியாக வனைவதும் அது யாரு டிசைட் பண்ணணும்னா, யாருடைய கையில் அந்த களிமண் இருக்குதோ அந்த எஜமானன் மட்டும்தான் அந்த முடிவை எடுக்க முடியுமே தவிர, சுற்றி பார்க்கிற யாரும் அந்த முடிவை எடுக்க முடியாது. அவங்க வேணா யோசிக்கலாம், அவங்க வேணா திட்டம் போடலாம், அவங்க வேணா சொல்லலாம், அவங்க வேணா பிளான சொல்லலாம், ஆனா முடிவெடுக்கிறது யார் கையிலே இருக்கிறது என்றால் கர்த்தர் கையிலே, கர்த்தர் கையிலே. பிரதர், அற்புதம் நடக்கும் பிரதர், சிஸ்டர், அற்புதம் நடக்கும் சிஸ்டர். இல்ல, கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்க சிறையிருப்ப திருப்ப போறாரு, உங்க சிறையிருப்ப திருப்ப போறாரு. கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. வாலிப தம்பி கர்த்தரை பிடிச்சுக்கோ, வாலிப தங்கச்சி கர்த்தரை பிடிச்சுக்கோ, கையை உயர்த்தி இயேசுவேன்னு சத்தத்தை உயர்த்தி, எஸ், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. சாத்தாங்கூட சத்துரு கூட பிக்ஸ் பண்ண முடியாது, சத்துரு கூட பிக்ஸ் பண்ண முடியாது. எஸ் எஸ், ஹalleluya ஹalleluya. தேவனுடைய மனுஷன் அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிட்டு இருக்கும்போது பிசாசு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்னு குற்றப்படுத்தி, இவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், இவனை எப்படி பலிபீடத்துல ஏத்துவீங்க, இவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான், இவனை எப்படி பயன்படுத்துவீங்க, இவனை கொண்டு எப்படி எழுப்புதலை கொண்டு வருவீங்க அப்படின்னு சத்துரு அவனை பார்த்து
அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை பார்த்து இல்ல, ஒரு முடிவை கட்டும் போது கர்த்தர் அவனுடைய வஸ்திரத்தை கர்த்தர் மாற்றி, எனக்கு அவனை எடுத்து போடுறதுக்கு சித்தம் இல்ல, முடிவு கர்த்தருடைய கையில. நிறைய வாலிப தம்பிகளை கர்த்தர் எடுக்கிறார், வாலிப தங்கச்சிகளை கர்த்தர் எடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ கேளு மகன், நீ கேளு மகா. சத்துரு உனக்காக நியமித்ததை எல்லாம் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமே. நம்பர் 1, முதலாவதாக நான் எதிர்கொள்ளுவேன். நம்பர் 1, முதல் என்னுடைய எனக்கான அந்த டெட்லைனை மனிதர்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்பர் 2, இரண்டாவதாக மனிதர்கள் எனக்காக அந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுகிற வார்த்தையை விட என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் பவர்ஃபுல்லான வேர்டு, அதற்கு வலிமை அதிகம். அதனாலே மனிதர்கள் பேசுவது அல்ல, கர்த்தர் எனக்கு சொன்னது மட்டும்தான் அப்படியே நிறைவேறும் என்று நான் எதிர்கொள்ள போகிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திலே நிற்கிறது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இங்கே ஒரு சம்பவம், ரொம்ப அழகான சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அப்படின்னா ஆமானுடைய மனைவி சிரேஸ் இவங்க வந்து சேர்ந்து ஒரு பிளான் கொடுக்குறாங்க. அப்படின்னா மொர்தெகாய்க்கு 50 முழம் தூக்கு மரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான், அவனுக்கான ஒரு முடிவை நியமிச்சாச்சு. ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு. தூக்கு மரத்தை ரெடி பண்ணி அவனுடைய மனது முழுக்க ஆமானுக்கு நம்ம ஒரு முடிவை நியமிச்சிட்டோம். அவ்வளவுதான். இனி வந்து ராஜாவிடத்தில் போய் பேசி பர்மிஷன் வாங்கி அடுத்த நிமிஷத்துல ஆமான தூக்கு மரத்தில் நடப்போறோம். இதுதான் அவங்களுடைய பிளான், இதுதான் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய முடிவு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எடுத்த முடிவை கர்த்தர் தலைகீழாய் மாற்றி, எந்த மனுஷன் முடிவுக்கு ஆயத்தப்படுகிறானோ அந்த முடிவிலிருந்து ஆண்டவர் ஒரு துவக்கத்தை மொர்தெகாய்க்கு கர்த்தர் அன்றைக்கு கட்டளை இடுகிறார். அவனுக்கு டீப் ப்ரமோஷன் பண்ணணும்னு ஆமான் முடிவெடுக்கிறான். ஆனா ப்ரமோஷன் என்கிற முடிவை கர்த்தர் கரத்திலே எடுக்கிறார். அவனை மரணம் அடைய பண்ணணும்னு சொல்லிட்டு ஆமான் ஒரு முடிவு எடுக்கிறான். அவனை இன்னும் வாழ வைக்கணும்னு சொல்லி பரலோகம் ஒரு முடிவு எடுக்கிறது. நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மூன்றாவதாக உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் போடப்பட்டிருக்கிற அந்த டெட்லைனை நீங்க எப்படி ஸ்பேஸ் பண்ணணும்னா, யார் உங்களுக்கு முடியுதுன்னு அந்த டேட்டை, அந்த டைமை, அந்த காரியத்தை ஃபிக்ஸ் பண்றாங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அதிலிருந்து ஒரு துவக்கத்தை கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய துவக்கம், அதுதான் உங்களுடைய லட்சியத்தினுடைய துவக்கம், அதுதான் உங்களுடைய உயர்வு என்கிற துவக்கம். எதிலே நீங்கள் முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதுல கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் நினைக்கலாம், எனக்கு முடிவு நிர்ணயம் பண்ணார், முடிவு வந்துருச்சு, முடிவு ஆரம்பிச்சிருச்சு, முடிவுக்கு நேராய் நான் போகிறேன், இனி அதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்லுகிறார், இல்லை, நீ தைரியமாய் எதிர்கொள், நீ அந்த வார்த்தையை தைரியமாய் எதிர்கொள், அந்த மனுஷனை தைரியமாய் எதிர்கொள், நான் அதிலே ஒரு மிகப்பெரிய துவக்கத்தை உனக்கு கட்டளை இடுவேன் என்று. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே. நாங்க நம்புகிறோம், மனிதர்கள் எனக்காக முடிவை வைக்கிறார்கள், மனிதர்கள் எனக்காக டெட்லைனை ஃபிக்ஸ் பண்றாங்க, அவங்க அந்த கோடை போடுறாங்க. ஆனா கர்த்தர் அதை எனக்கு துவக்கமாய் பயன்படுத்துகிற கர்த்தர். மனுஷனுடைய முடிவு என்னுடைய துவக்கம், சொந்தக்காரங்களுடைய முடிவு என்னுடைய துவக்கம். எல்லாரும் முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளையினுடைய காரியத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது யார் சொன்னாலும், எப்படிப்பட்ட மேனேஜர் சொன்னாலும் அதிலிருந்து கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு நியூ லைஃபை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு புதுமையை கர்த்தர் தரப்போகிறார். அந்த வேலையில் ஒரு புதுமையை ஆரம்பிக்க போகிறது, அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதுமை ஆரம்பிக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதுமை ஆரம்பிக்க போகிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட அதை ரிசீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க.
ஆமென். இது எனக்காகத்தான் ஆண்டவரேன்னு கேளுங்க. வாலிப தம்பிங்களும் தங்கச்சிங்களும் கூட முழு பலத்தோட அந்த வார்த்தையை சொல்லி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்பத்தை கட்டளை இடுகிற கர்த்தர். ஆமென். பாதைகள் எல்லாம் தடைக்கற்களானாலும், தாமதம் மட்டும் உங்களுக்கு முடிவானாலும், உங்களை நேர்வழியாய் உங்களையும் என்னையும் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது பயமே நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் உங்களிலே பலருக்கு ஆண்டவர் துவக்கத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். முடிந்த வாழ்க்கைகளை கர்த்தர் துவங்க போகிறார். நீங்கள் ஒரு துவக்கத்தை பார்க்க போகிறீர்கள். இது நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய மனது, உங்களுடைய கண்கள், உங்களுடைய செயலெல்லாம் இல்லை என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு நான் வந்து விட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதை எரிய பண்ணுகிறவர் கர்த்தர், கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர் கர்த்தர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சேலத்திலிருந்து ஒரு குடும்பம் பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கோடி ரூபாய் கட்டப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி. இந்த வேலை செய்கிற பசங்க பழைய துணியை எல்லாம் போட்டு எடுத்து போட்டு கெரோசின் கொஞ்சம் ஊற்றி அப்படியே சும்மா விளையாட்டுத்தனமாக தீ பற்ற வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. சும்மா விளையாட்டுக்கு அந்த ஊருக்கு, அந்த ஹாலுக்கு உள்ளே, அந்த கம்பெனிக்கு உள்ளேயே பற்ற வச்சுருந்தாங்க. அப்படியே பற்ற வச்சு அணைக்கிறது, பற்ற வச்சு அணைக்கிறது, அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீரென்று இங்கே பற்ற வச்சவனுடைய பண்ணுறது ஃபேனை ஒருத்த போட்டாங்க. ஒரே ஒரு அந்த துகள் போய் பக்கத்தில் இருக்கிற அட்டை பாக்ஸில் பிடிச்சிருச்சு. இவங்க வந்து அட்டை பாக்ஸுக்கு இல்லை அணைக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த முழு பில்டிங்கும் வந்து ரொம்ப பயங்கரமாக தீ பற்றி எரிந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. 15 வண்டிக்கு மேலே அந்த தீயணைப்பு வண்டி வந்து எல்லாத்தையும் அணைச்சா சாம்பல் ஆயிடுச்சு. இவங்களால அதற்கு ஒல்ல முடிஞ்ச ஒரு சூழ்நிலை. எல்லாம் சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான், ஆடின ஆட்டம் என்ன, இப்படி ஆடினாங்க அப்படி ஆடினாங்க, முடிஞ்சிருச்சு, இனி என்னத்தை இதை பண்ண போகிறாங்க, வேறு ஏதாவது தான் பண்ண போகணும். ஆனால் அவங்களுக்கு வந்து எதேர்ச்சியாக சில மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் அந்த பில்டிங்க்கு அந்த இருந்த பொருளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு வச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்துக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்து பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதை பார்த்து கிளியர் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்குமே அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்களாமா. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சேங்ஷன் ஆகி பழையது இருந்ததை விட பிரம்மாண்டமாய் இன்றைக்கு அவங்க சொல்லும்போது அவ்வளவு ஆச்சரியமாக சொன்னாங்க, மாஸ்டர் நாங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் அந்த முடிவில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு துவக்கத்தை கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு கட்டளையிட்டார். நான் நம்புகிறேன் அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை தான் இன்றைக்கு உங்கள் காதுகளிலே கேட்கிறீர்கள். அந்த வார்த்தை எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உனக்கு முன்பாக மனிதர்கள் நியமித்திருக்கிற, மனிதர்களால் போடப்பட்டிருக்கிற அந்த சுவரை நீ தாண்ட போகிறாய். அது உனக்கு முடிவு அல்ல, அது உனக்கு முடிவு அல்ல, அது உனக்கு மிகப்பெரிய ஆரம்பம். ஹல்லேலூயா. அந்த சுவரை தாண்டி நீ வளரப் போகிறாய். இதோ நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அந்த தரிசனம் மனிதர்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலி, மனிதர்கள் போடப்பட்டிருக்கிற அந்த தடுப்பு சுவர், மனிதர்கள் பிக்ஸ் பண்ண அந்த டெட்லைன், இது தாண்டாது என்று நினைக்கும் போதே யோசேப்பனுடைய கனிதரும் செடி மட்டும் வளர்ந்து 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 அது வளர்ந்து வளர்ந்து அந்த தடைகளை தாண்டி திரும்ப அந்த பக்கம் வளர்ந்து அது ஒரு துவக்கமாய், ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினுடைய நதி இப்பொழுது பற்றி பிடிக்கட்டும், ஒவ்வொரு மேலும் குடும்பத்தின் மேலும் பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு புதிய துவக்கம் சபைக்கு உண்டாகட்டும், விசுவாச மக்களுக்கு உண்டாகட்டும், வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவே, இப்பொழுது இந்த முடிவிலே, இந்த மனிதனுடைய முடிவிலே ஒரு துவக்கத்தை எங்களுக்காய் கட்டளையிடுகிற கர்த்தர். ஆமென். சேர்ந்து நம்ம பாட போகிறோம். பாதைகள் எங்கும் தடைக்கற்களா இருந்தாலும், தாமதம் மட்டும் பதிலானாலும், என்னை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் இந்த பாடலை பாடி ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் பாடுவோம், நிச்சயம் நடத்துவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சாதி கர்த்தர்
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் பாட பாட செஞ்ச அந்த காரியத்திற்கு தக்கதாய் நான் உனக்கு செய்யாதே போனால் நான் ஆராதிக்கிற கடவுள்கள் எனக்கும் உனக்கும் முன்னாடி நின்று நியாயம் தீர்க்கும். சவால் விடுறேன். நான் யாருன்றதை உனக்கு காமிப்பேன். என் கணவனை என்ன போஸ்டிங்ல இருக்கிறாருன்றதை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ ஒரு ஆளு இத்தனை பேரை நீ ஜெயிச்சுட்டு வந்து நீ நின்றுவியா? நீ எங்க போற பாத்துக்கலாம், நீ எந்த இடத்துல போற பாத்துக்கலாம். எந்த ஜில்லாக்குள்ள போனாலும் 24 ஹவர்ஸுக்குள்ள நான் செய்யறேனா இல்லையான்னு பார்த்து அவ்வளவு மூர்க்கமான குணம் ஏசபேல். ஹல்லேலூயா. ஆனா தப்பிச்சது எலியாவினுடைய பலன் அல்ல. நீ 24 மணி நேரம் கெடு கொடுத்த. ஆனா என் பிள்ளைய கர்மேல் என்னும் பர்வதத்தின் மேல 40 நாள் நான் ஒரு நாள் கொடுக்கிற அந்த ஆகாரத்தை வச்சு அவனை இரவும் பகலும் நடக்க பண்றதற்கு வல்லமை உள்ளது. நீங்க இளைச்சு போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிசாசோ மனிதர்களோ நீங்களோ உங்களுக்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. வாலிப தம்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். வாலிப தங்கச்சி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பிரதர், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. கர்த்தருடைய தூதனானவன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ சாப்பிடணும். நீ துக்கத்தை மறந்துரு, நீ பயத்தை மறந்துரு, நீ எழுந்திருந்து சாப்பிடு. உன் உடம்ப ஸ்ட்ரென்த் பண்ணு. நீ பலப்படு. நீ உன்னுடைய சோர்வெல்லாம் எடுத்து போடு. உனக்கு ஒரு வேலை இருக்குது. ஏசபேல் உனக்கு 24 ஹவர்ஸ் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணா. ஆனா நான் சொல்றேன், நீ பண்ண வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் சின்னதல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் ஏசபேல் என்கிற ஆவிகள் எழும்பி உனக்கான டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி 24 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தாலும் கர்த்தர் ஒருவர் உனக்கு முன்பாக உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகனே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். மனிதனுடைய முடிவிலே உங்களுக்கு ஒரு துவக்கம், பிசாசுனுடைய முடிவிலே உங்களுக்கு ஒரு துவக்கம், உங்களுடைய முடிவிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை ஹல்லேலூயா ஆரம்பிக்கிற கர்த்தர். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. எனக்கு பயம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, யாரும் எனக்கு முடிவு கொடுக்க முடியாது. சொல்லுங்க, சத்துரு எனக்கு முடிவு கட்ட முடியாது, சொந்தங்கள் எனக்கு முடிவு கட்ட முடியாது, மனிதர்கள் எனக்கு முடிவு கட்ட முடியாது, நானே எனக்கு முடிவு கட்ட முடியாது, நானே எனக்கு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எலியாவே, நீ உனக்கு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எம்மாத்திரம்? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை ஏசபேலுடைய கைக்கு நான் தப்பிச்சு வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எலியாவை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒருத்தனை மட்டும் தப்பிச்சேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே 7000 பேரை இந்த ஏசபேல் அவ்வளவு வெற்றியா அத்தனை பேரையும் கொல்லணும்னு நினைச்சாலும் என் பிள்ளைங்க 7000 பேரை நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன். என் பிள்ளைங்க 7000 பேரை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். 7000 பேரை பாதுகாத்து வச்சிருக்கிற எனக்கு உன்னை பாதுகாக்கிறதுக்கு முடியாதா? உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவரால முடியாதா? கண்டிப்பா சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நடக்கும், இது அப்படியே நடக்கும். என் தேவன் பெரியவர்,
என் தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் வணங்குகிறவர் பெரியவர், வார்த்தையை கொடுக்கிறவர் பெரியவர், பெரியவர் பெரியவர் பெரியவர். எல்லாருமே இப்ப ஸ்பேஸ் பண்ண போறோம், எல்லாருமே எதிர்கொள்ள போறோம். என்னன்னா மனிதர்கள் எனக்காக வைத்திருக்கிற டெட்லைனை நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். எப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக நான் ஒரு முடிவு எடுப்பேன். எனக்கான டெட்லைனை நீ ஃபிக்ஸ் பண்ண சத்தமா சொல்லுங்க எல்லாருமே முடியாது. நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க சொல்ற வார்த்தையை விட என் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. நீங்க எனக்கு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது சும்மா அது மாறிடும். ஆனா என் தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் மாறாது. நம்பர் 3, மூன்றாவது நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னா, நீங்க எனக்காக ஒரு முடிவை ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணீங்க, ஆனா அதை கர்த்தர் அங்கிருந்து எனக்கு ஆரம்பத்தை அங்கிருந்து நான் துவங்குவேன். நீங்க முடிவுன்ற இடத்துல ஆமென். நீதிமான்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். உங்க மனசுக்குள்ளே இருந்து அதை எடுத்து போட்டுடுங்க. நான் நம்புறேன் நம்முடைய ஜனங்களுக்கு, சபை மக்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற மக்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போறாரு. இன்றையிலிருந்து ஒரு பெரிய புதிய மாறுதலை கர்த்தர் தரப்போறாரு. நிறைய வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு ஆண்டவர் ஒரு புதிய மாறுதலை தரப்போறாரு. மகனே, நீ கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடம், நீ கர்த்தருடைய கையில இருக்கிற களிமண்ணா இருக்கிறாய், நீ அவருடைய கையில இருக்கிற, நீ அவருடைய கையில இருக்கிற, அவருடைய கையில இருக்கிறன்னு சொல்ற ஒன்னை தூக்கி வீசுறதுக்கு பிசாசு எப்படி சொல்ல முடியும்? பிசாசு வந்து ஆண்டவரை தூக்கி அவனை விசிறடிங்கன்னு சொன்ன உடனே அதை பிசாசு டிசைட் பண்ண மாட்டான். அதை டிசைட் பண்றவர் யாருன்னா கர்த்தர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. அவங்க ஃப்ரெண்டு, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, இல்ல போதகர்கள், இல்லைன்னா நீங்க நம்புறவங்க நிறைய பேர், இவனெல்லாம் எதுக்காண்டரே வச்சிருக்கீங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லலாம். ஆனா தூக்கி போடுகிறது அவங்க கையில அல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய கையில. ஆனா நான் நம்புறேன் கண்டிப்பா உன்னை கர்த்தர் தூக்கி போட மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவருடைய கையில கெட்டு போனதா இருந்தாலும் மறுபடியும் 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 உயிர் கொடுக்கிறதற்கு என் கர்த்தரால் முடியும், என் கர்த்தரால் முடியும். ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே, உங்களோட நான் வாழணும் ஆண்டவரே, உங்களோட என்னை ஐக்கியப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய தேவைகளை விட நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களோட நான் நடக்கணும் ஆண்டவரே, உங்களோட நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்களோட நான் பேசணும் ஆண்டவரே, உங்களோட நான் பழகணும் ஆண்டவரே, நீங்க பேசுகிறத என் காதுல நான் கேட்கணும் ஆண்டவரே, நீங்க எங்களோட நடக்கிற ஒரு உணர்வை நான் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. எனக்கு அப்படி ஒரு பட்ட ஃபீலை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு நான் ரொம்ப வித்தியாசமானவனாய், உமக்கு ரொம்ப பிரியமானவனாய் தெரியணும் ஆண்டவரே. இதே கூட்டத்தில் 1000 பேர் மேல இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் நான் மட்டும் தனியா உங்க பார்வையில தெரியணும் ஆண்டவரே. என் முகம் அப்படியே உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்க என்ன பார்க்கறத ஃபீல் பண்ணணும். எஸ் எஸ், எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கிருபை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே அப்பா ஸ்தோத்திரம். வேற ஒன்று எனக்கு வேண்டாம், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை தாருங்க ஆண்டவரே. வெறும் கடமைக்காக அல்ல, வெறும் ஞாயிற்றுக்கிழமை அல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு ஃபீல் வேணும் ஆண்டவரே. உங்களை தொட்டு நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. அந்த மகிமை தார். எல்லாரும் கேளுங்க, எல்லா வாலிப தம்பியும் தங்கச்சியும் கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த உணர்வை தாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டு நீங்க எனக்கு செய்யணும். இன்னொருத்தர் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நான் உங்க சமூகத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கம் செய்கிற கர்த்தர், இரக்கம் செய்கிற கர்த்தர், மாறாத கர்த்தர், மகிமையின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா.